ஸோ சங்க இலக்கியங்கள் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போங்க ஸ்கூல் டைம்ஸில். கிமு 300லேருந்து கிபி 300 அந்த வாக்கில் எழுதப்பட்டது, ஏற்றப்பட்டது. சங்க இலக்கியங்கள் என்பது வந்து பண்டை தமிழருடைய வாழ்வியல் பாடும் மிக தொன்மையான தமிழ் கவிதையுடைய தொகுப்பு என்று சொல்லலாம் நம்ம. இது 10 பாட்டு மற்றும் 8 தொகை என இரு பெரும் பிரிவுகளாக மொத்தம் 18 நூல்களை பிரிக்கிறாங்க. அகத்திணை சொல்லுவாங்க, காதல் அகம் பற்றி பேசுவது. புறத்திணை சொல்லுவாங்க, வீரம் கொடை புறம் என இருவகை வாழ்க்கையும் 473க்கும் மேற்பட்ட புலவர்கள் இதை பாடியிருக்கிறாங்க. முக்கிய சங்க இலக்கியங்கள் என்று பார்த்தீங்கன்னா 8 நூல்கள், 8 தொகை என்று சொல்லுவாங்க. இதில் ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள் என்று சொன்னால் புறநானூறு, அகநானூறு, பரிபாடல் இது எல்லாமே வரும். இதெல்லாம் 8 தொகை நூல்கள். சிலப்பதிகாரம் வந்து சங்க இலக்கியம் கிடையாது, அது வந்து சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒரு நூல். இவைகளில் பண்டைய தமிழர்களுடைய போர் மற்றும் வீரம், மன்னர்களுடைய கொடை, சமூக நிலை இது எல்லாத்தையும் பற்றி அதில் பாடியிருப்பாங்க. காதல், குடும்ப வாழ்க்கை இது போன்ற விஷயங்களும் அதில் பேசப்பட்டிருக்கும். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் அவங்க ஏற்றினது. இங்கே சங்க காலத்திற்கு பிந்திய சங்கம் மருவிய காலம் வந்து அந்த காப்பிய வரிசையில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இஸ்லாமுக்கு முரணான தௌஹீதை வந்து தகர்க்கக்கூடிய ஷிர்கான குஃப்ரான விஷயங்கள் இருக்குது சங்க இலக்கியங்களில். அதே நேரத்தில் அந்த இலக்கியங்களில் நற்குணங்கள் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அது நல்லதும் இருக்குது, சில வந்து இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களும் இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் பிரித்து நல்லதுலேருந்து பயன்பெற்று கொள்ளலாம், தீய விஷயங்களிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், அதை விட்டும் நம்ம வந்து தூரமாகி விட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சங்க இலக்கியங்களில் தானம் பற்றி பேசப்பட்டிருக்கும், வீரம் பற்றி பேசப்பட்டிருக்கும், நட்பு பற்றி பேசப்பட்டிருக்கும், புகழின் நிலையற்ற தன்மையை பற்றி பேசப்பட்டிருக்கும். இந்த நல்ல நெறிகளும் அதில் பேசப்பட்டிருக்கும். அவை தௌஹீதுக்கு முரண் இல்லாமல் இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். தௌஹீதுக்கு முரணான விஷயங்களை நாம் அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் புறநானூறு பார்த்திங்கன்னா மன்னர்களை வந்து தெய்வமாக உயர்த்துவாங்க. சில பாடல்களில் மன்னரை வந்து இறைவன் போல என்றெல்லாம் புகழ்வாங்க, உலகை காக்கும் சக்தியுடையவன் என்றெல்லாம் புகழ்வாங்க, மழை கொடுப்பவன் என்று மிகைச்சியாக புகழ்வாங்க இல்லைங்களா. ஸோ உங்களை படைத்ததும் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்ததும் உயிர் கொடுத்து உயிரை பறிப்பவனும் அல்லாஹ் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 30வது அத்தியாயம் 40வது வசனம். ஸோ இதெல்லாம் ஷிர்கான குஃபரான விஷயங்கள், வார்த்தைகள். நாங்கள் உண்மையே வணங்குகிறோம், உண்மையிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம், அதுதான் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ ஒரு மனுஷனுக்கு போய் ருபூபியத், உலக ஆட்சி, வாழ்வாதாரம் போன்ற பண்புகளை கொடுத்தால் அது பெரிய ஷிர்கிலே போய் தள்ளும். மேலும் வந்து பரிபாடல் என்று சொல்லுவாங்க, தெய்வங்களுக்கு நேரடி தொழுகை, அது சம்மந்தமாக அதில் வரும். முருகன், மாயோன், இந்திரன் போன்ற தெய்வங்களுக்கு நேரடியாக வேண்டுதல், புகழ்ச்சி, அருள் கேட்பது இது எல்லாமே இடம்பெறுது. ஆனால் துவாவும் இபாதத்தும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் நாம் கேட்கக்கூடாது. அழைத்தால் அது ஷிர்காக மாறிவிடும். மேலும் 10 என்று சொல்லுவாங்க. இதில் வந்து வீரருடைய கல் சொல்லுவாங்க, நினைவு கல் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சில இடங்களில் போரில் இறந்தவங்களுக்கு வீரர்கள் கல் என்று நிறுவுவாங்க. அவர்களை ஆன்மீக பாதுகாவலர்களாக போற்றி புகழ்வாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய கபராக இருந்தாலும் வழிபாட்டு இடமாக மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னாங்க. அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ கல்லை நிறுவுவது அல்ல பிரச்சனை, ஆனால் அவர்களிடம் அருள் பாதுகாப்பு கேட்பது ஷிர்கான விஷயமாக இருக்குது. மேலும் அகநானூறு சொல்லலாம், விதியை வந்து தெய்வமாக ஆக்கியிருப்பாங்க. சில பாடல்களில் ஊழ் என்று சொல்லுவாங்க. ஊழ் என்றால் டெஸ்டினி, விதி. இதே ஒரு தனி சக்தியாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அல்குரான் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா விதியை பற்றி, விதி என்பது இருக்குது, ஆனால் அது அல்லாஹ்வின் தீர்ப்பு, அது தனி ஒரு சக்தி கிடையாது. அனைத்தையும் நாங்கள் ஒரு அளவுக்குள் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்களா, 54வது அத்தியாயம் 49வது வசனத்தில். ஸோ விதியை தனி சக்தியாக கருதினால் அது தௌஹீதில் ஒரு முரண்பாடை ஏற்படுத்தும். மேலும் சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்களை தெய்வமாக்கியிருப்பாங்க. கண்ணகி பின்னர் தெய்வமாக்கப்பட்டாங்க. மனிதரை தெய்வமாக உயர்த்தக்கூடிய கலாச்சாரம் அதில் இருக்கும். ஸோ மனிதர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஒரு ஷிர்கான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ பல தெய்வ வழிபாடு, மனித தெய்வீகம் இது எல்லாமே வந்து இந்த கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலர்களை எடுத்துக்கொள்வது சம்மந்தமாக அல்லாஹ் வந்து 6வது அத்தியாயம் 14வது வசனத்தில் நிறையவே பேசியிருக்கிறான். அந்த வசனங்கள் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். சூரத்துல் யூனுஸில் அதேமாதிரி உங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்ய முடியாதவற்றை அல்லாஹ்வை தவிர அதையே அழைக்கிறீர்கள் என்று கேட்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவைகளை அழைக்கக்கூடாது என்று சொல்கிறான். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கே, ஆகவே அவனுடன் வேறு யாரையும் சேர்த்து அழைக்காதீர்கள் என்று சூரத்துல் ஜின்னில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓரிரை கொள்கையை நிறுவக்கூடிய எவ்வளவு வசனங்கள் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு.